கத்திரிக்காய் மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள் என்னன்னு பார்ப்போம். ஒரு 1/2 கிலோ அளவு கத்திரிக்காவை நீட்டு வாக்கில் மெல்லிசாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாவை சேருங்க. வரமிளகாவை நல்லா கொஞ்சம் வறுத்த பிறகு அதிலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லியையும் சேர்த்து வறுக்கணும். ரெண்டும் கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக நாம் எடுத்து வச்சுருக்கிற எள்ளை போடணும். எள்ளு சீக்கிரம் பொரிஞ்சிடும், அதனால எள்ளை நம்ம கடைசியாக போட்டு வறுத்துடலாம். இது மாதிரி கொஞ்சம் செவக்க வறுத்து ஒரு மிக்சி ஜாரில் கரகரப்பாக பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நாம் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் நாம் இப்போ இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நாம் வதக்கணும். உப்பு சேர்த்ததுனால சீக்கிரம் வதங்கிடும் நம்மளுக்கு. இது மாதிரி நல்லா வதங்கிடணும். வதக்கின பிறகு நாம் லேசாக தண்ணி தெளித்து வேக வைக்கணும். ரொம்ப தண்ணி தேவையில்லை, ஏன்னா நம்ம மெலிசாக தான் அரிஞ்சிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் நாம் அதை மூடி வச்சாலே போதும், நல்லா வெந்துடும். இதோ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் மிக்சி ஜாரில் பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை இது கூட சேர்த்துடணும். எள்ளு சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் வறுத்து உடனே பொடி செஞ்சதுனால நல்லாயிருக்கும். இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கிடலாம். கூடவே மல்லித்தழை கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதோ நம்மளுக்கு கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.